அந்த இயற்கையாலே என்னை ஏமாத்த முடியாது. இந்த உலகத்துல என்னால சமாளிக்க முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம பக்கத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்புறம் நினைச்சுக்கலாம். முதல்ல கடிவாளத்தை தேடு. யாராவது என் செல்லக்குட்டியை பாத்தீங்களா? இது அவளோட சாப்பிடுற நேரம். அம்மா, பாட்டி மறுபடியும் கற்பனை பெட்ட பத்தி பேசுறாங்க. ஏய், எல்லாரும் கைய தூக்குங்க. ஐயோ அங்கிள், தயவு செஞ்சு கைய இருக்கிறீங்களா? நான் அதை தாங்க முடியல. பார்த்து ஜாக்கிரதை மில்டன், யார் மேலயாவது மோத போற. ஹே, தள்ளிக்கோ. பாரு. எனக்கு பதில் சொல்லுங்கப்பா. நான் எப்பதான் சுதந்திரமா தனியா வெளிய போறது? நான் இறந்த உடனே. அப்புறமும் 3 நாள் காத்திருக்கணும். என் மரணத்தை உறுதி செஞ்சுக்க. மேனி, உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே? என் முகத்துல இருந்து கீழே இறங்கு. நல்லா இருந்துச்சுல்ல? சரி, உங்களை யாரும் நான் முதல்ல சாப்பிட்டோம். வேணாம் 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 வேணாம். அங்கிள் ஃபங்கஸ், அந்த அப்பாய குரல் உங்களுக்கு தானா? அப்பா மன்னிச்சுங்கப்பா. தாயே, தந்தையே, தம்பி மார்ஷல். பாட்டி, இந்த பூசணிக்காய் நல்ல பழம் இருக்கு. அக்கா, அன்பான குடும்பம் வந்துருச்சு. பாத்தியா, அவங்க அப்பா அம்மா கிட்ட அவன் இன்னும் அன்பா இருக்கான். நான் மறுபடியும் உன்னை பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. நாங்க உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? நெசமாவா? நீங்க சொல்றது டூப்புன்னு எனக்கு தெரிஞ்சாலும் நான் நம்புறேன். எனக்கு கேட்க சந்தோஷமா இருக்கே. ரொம்ப சந்தோஷப்படாத. உண்மையில நாங்க உன்னை தேடல. ஆனா உன்னை காணோம்னு நாங்க ரொம்ப கவலைப்பட்டோம். சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா. அதோட எங்க செல்ல பையன் சேட் பாட்டியோட கதை முடியறதுக்கு முன்னாடி அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். உங்க பொணத்துக்கு முன்னாடி குத்தாட்டம் போட்ட பிறகுதான் நான் போவேன். ரொம்ப நம்பிக்கை. கடைசி காலத்துல உன்னோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க. ஓ ஆமா ஆமா. பாட்டி பாட்டி பாட்டி, கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களே? உன் பாட்டிய உன் குகைக்கு கூட்டிட்டு போய. அவங்க கொஞ்சம் ஓய்வு எடுப்பாங்கல்ல. வாங்க பாட்டி, உங்ககிட்ட நிறைய பேசணும். இவ்வளோ நாள்ல எவ்வளோ நந்திச்சு தெரியுமா? உன் திருவாயை மூடுறியா? நீங்க கேட்கலனாலும் நான் சொல்லுவேன். நான் டைனோசர் கூட எல்லாம் முன்னொரு காலத்துல சண்டை போட்ட தெரியுமா? ஒரு வழியா அந்த கிழவியோட தொல்லை தீர்ந்தது. வாங்க போலாம். என்ன கிளம்புறீங்க? செட் மனசோடைச்சு போயிடுவான். பூமி குழந்துட்டு இருக்க நேரத்துல பாசத்துக்கெல்லாம் இடம் இல்ல. அதனால நாங்க தரப்பகுதிக்கு போயிட்டு இருக்கோம். பாட்டியோட தொல்லை தாங்க முடியலன்னு இறக்கி விட்டுட்டோம். அப்புறம் பார்க்கலாம். சீக்கிரம் போலாம். எதுக்கு எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பாட்டி எந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. சிட் எதுக்கு இப்படி இருக்கான்னு இப்பதான் புரியுது. தாயே, தந்தையே, பாட்டியோட பல்லு காணாம போச்சா? நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் எனக்காக இத கடிச்சு தரியா? என் குடும்பம் எங்கே? இத நான் பாத்துக்கிறேன். சிட், ஒரு எரிகல் வந்து உன் குடும்பத்தை அடிச்சுட்டு போயிடுச்சு. வருத்தப்படாது. நம்ம டியேகோ என்ன சொல்ல முயற்சி பண்றான்னா, அதாவது அவங்க போயிட்டாங்க. உன் பாட்டியோட பாரத்தை உன் தலைமையில இறக்கி வைக்கதான் உன்னை தேடி வந்தாங்க. சும்மா பண்ணி சொல்ற மாதிரி என் குடும்பம் என்னைக்கு என் தலையில பாரத்தை போடவே போடாது. இருந்தாலும் நீ சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா அது வந்து நல்ல குடும்பம் நாடே. பாட்டி இருக்காங்களேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. என்ன சொல்ற? ஆமா, பாட்டி இருக்காங்க. பாட்டி பாட்டி பரவாயில்லையே, இந்த வயசுலயே சிட்டா பறக்குறாங்க. பாட்டி 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 எங்க போய்